அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இதுல கடந்த வகுப்புகள் மூலமா 3 அத்தியாயங்கள் நிறைவு செய்தோம். முதல் அத்தியாயம் பக்தி என்றால் என்ன? அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கிடைச்சது. 2வது அத்தியாயத்துல அந்த பக்தி ஏன் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். 3வது அத்தியாயத்துல அந்த உயர்ந்த பக்தியை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கான சாதனைகள் பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம 4வது அத்தியாயம் தொடங்குறோம். இப்ப இந்த 4வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேம நிர்வச்சனம். பிரேமையின் விளக்கம், உயர்ந்த அன்பின் விளக்கம் அப்படின்னு இந்த 4வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதாவது உயர்ந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கும்போது, அது ஏதோ ஒரு கருத்துரைகளா இல்லாம, அது ஒரு அனுபவமா மலரும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா பிரேமை அப்படிங்கிறது ஒரு சாதாரண அன்பு கிடையாது. அது மிக உயரிய அன்பு, காரணம் இல்லாத அன்பு, மாற்றம் இல்லாத அன்பு, நிபந்தனைகள் இல்லாத அன்பு. அதுவே பரம பிரேமை. அப்படிப்பட்ட பரம பிரேமை என்பது நமது ஸ்வரூபம். ஏன்னா இங்க நாரதர் அததான் இந்த 4வது அத்தியாயத்துல நிரூபணம் செய்ய போறார். அதாவது அன்பு அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு நிபந்தனையுடன் கூடிய அன்பு, ஒரு காரணத்துடன் கூடிய அன்பு கிடையாதப்பா. இது உன்னுடைய இயல்பு, உன்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லப் போறார். ஏன்னா நம்ம சாதாரணமா மற்றவர்களை நேசிக்கிறேன், அன்பு செய்றேன் அப்படின்னு சொல்ற மாரி கிடையாது இது. இங்க அன்பு மாத்திரமே இருக்கிறது. அந்த அன்பினிடத்திலே சப்ஜெக்டும் இல்ல, ஆப்ஜெக்டும் இல்ல. அதுதான் அத்வைதம். அதுவே இருப்பு, அதுவே பிரம்மம், அதுவே இறைவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு 4வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம் பார்க்கலாம். முதல் சூத்திரமே என்ன சொல்லுதுன்னா, அனிர்வச்சனீயம் பிரேம ஸ்வரூபம். இவ்வளவுதான். ஒரே லைன். அனிர்வச்சனீயம் பிரேம ஸ்வரூபம். அனிர்வச்சனீயம் அப்படின்னா வார்த்தைகளால் வரையறுக்க முடியாதது. நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல பார்த்திருக்கோம். அனிர்வச்சனீயம்னா இப்போ ஒரு விஷயத்தை நம்மளால இப்படிதான் அப்படிதான்னு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. வார்த்தைகளால் விளக்கவே முடியாது. ஆனால் அதை விளக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதுதான் பிரம்மம். ஏன்னா நம்ம ஒரு அன்புங்கிற ஒரு விஷயத்த எப்படிங்க அத விளக்கம் கொடுங்கன்னா எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அன்ப காட்டத்தான் முடியும். அன்பு செலுத்தத்தான் முடியும். அந்த அன்ப நான் இப்படி காட்டினேன், அப்படி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது அன்பு கிடையாது. அது அகங்காரமா மாறிடும். ஏன்னா இப்ப நான் அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பாரு நான் இப்படி செய்ய போறேன், இத்தனை கிலோ அன்பு உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு செய்யற விஷயம் அல்ல அல்லவா? அன்புங்கிறது உள்ள இருந்து மலர்றது. அத சொல்றார். அனிர்வச்சனீயம். வார்த்தைகளால் வரையறுக்க முடியாதது. ஏன்? அனிர்வச்சனீயம் பிரேம ஸ்வரூபம். அது பரிபூரண அன்பு. பூரண அன்பு. அதுவே அதனுடைய உண்மை இயல்பு, உண்மை நிலை, அதனுடைய யதார்த்தம் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்த இந்த முதல் சூத்திரத்திலேயே 4வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம், ஒட்டுமொத்த சூத்திரங்களினுடைய வரிசையில 51வது சூத்திரம் இது. இந்த 4வது அத்தியாயத்துல மொத்தம் 16 சூத்திரங்கள் இருக்கு. நம்ம 66வது சூத்திரத்தோட இந்த 4வது அத்தியாயத்தை நிறைவு செய்ய போறோம். அப்புறம் 5வது அத்தியாயத்தோட 84 சூத்திரங்களை பார்த்து முடிக்க போறோம். ஆக இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 51வது சூத்திரம் அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, பிரேமை என்பது வார்த்தைகளால் வரையறுக்க முடியாத ஒரு யதார்த்த நிலை, உண்மை நிலை அப்படின்னு புரிய வச்சுட்டார். ஒரே லைன்ல புரிய வச்சுட்டார். ஏன்னா இதனுடைய மைய கருத்தை நீங்க கவனிச்சு பாருங்களேன். உண்மையான அன்பு என்பதை யாராலும் விளக்கவே முடியாது. அது அனுபவிக்கப்படுவது மாத்திரமே. அத அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அத போய் நான் இப்படி அன்பு செலுத்தினேன், அப்படி அன்பு செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி காட்டுனோம்னா, அது அகங்காரமா தான் மாறும். அதனால அனிர்வச்சனீயம்ங்கிற வார்த்தையை போடுறாரு. அதை சொல்லவே முடியாது. அது வார்த்தைகளால் பிடிக்கவே முடியாது. வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஏனென்றால், வார்த்தை என்றால் அது ஒரு கருத்து மாத்திரமே.
நம்ம வாய் திறந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அது ஒரு சப்ஜெக்ட்டா மாறிடும். அது ஒரு கான்செப்ட்டா மாறிடும். ஆனா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படின்னா, அப்படி அன்பு அப்படி கிடையாது. அன்பு என்பது ஒரு கருத்து கிடையாது. அது அனுபவம். நேரடி அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் நேத்து உதாரணம் குடுத்தேன். எப்படி உதாரணம் குடுத்தேன்னா, சர்க்கரைங்கிற சுவைய வந்து வார்த்தையில சொல்ல முடியுமா? லட்டு வந்து இப்ப நான் வீட்ல செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாருங்க லட்டு இப்படிதான் செஞ்சேங்க. அந்த கடலை மாவு வாங்கிட்டு வந்தேன். அத வந்து இப்படி பூந்தி மாரி போட்டேன். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தேன். சர்க்கரை பாகுல போட்டு உருண்டை புடிச்சேன். அப்படி இப்படின்னு நான் என்ன சொன்னாலும், அந்த சொல்ற வார்த்தையினால உங்களுக்கு அந்த லட்டு அனுபவம் ஆகாது. அந்த லட்ட நீங்களும் சுவைச்சு பார்க்கும்போது மட்டும் தான், அதனுடைய உண்மை நிலை, அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு, ஓ! லட்டுன்னா இப்படித்தான் இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நீங்க அத உணர முடியுமே தவிர, அந்த உணரக்கூடிய விஷயத்த நான் வார்த்தைகள்னால வர்ணனை பண்றதுனால, ஏதாவது பலன் இருக்கான்னா, இல்லவே இல்ல. அப்படித்தான் இங்க இறைவனும். இப்ப இறைவனை பற்றி நம்ம வார்த்தைகளால வர்ணனை பண்ணுவதால எந்த பலனும் இல்ல. அன்ப பத்தி தான் இங்க பேசுறோம். அன்பு தான் இறைவன். அன்பே சிவம். அப்ப அந்த அன்பு வார்த்தைகளால் வர்ணனை செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அது நம்முடைய நேரடி அனுபவம். அதை சுவைத்தால் தான் தெரியும் என்று சொல்றார். பொதுவாவே நம்முடைய மனசு எப்படின்னா, இருமைகள்லயே வேலை செய்யும். ஏன்னா நான் வேறு, அது வேறு, சுகம், துக்கம், நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம் அப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு இழுத்து போட்டுக்கிட்டு இந்த இருமை நிலையிலேயே மைண்ட் இருக்கிறதுனால, இறைவனையும் நமக்கு வேறாக பார்த்து, நான் ஏதோ அன்பு செய்ய போறேன், பக்தி செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படிலாம் நம்ம செய்யறது கிடையாது. செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னா, இங்க இறைவன் மாத்திரம் தான் இருக்கிறான். அது புரியாம நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பின்னாடி பேசப் போறாரு. அடுத்த வர டாபிக் எல்லாம் அருமையா இருக்கும். அது வந்து கவுனி பக்தின்னு சொல்லுவாரு. அருமையா இருக்கும் அதெல்லாம். இப்ப நம்ம வந்து பராபக்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதனால இங்க என்னன்னா, மனசனுடைய இருமைகள ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசு எப்பயுமே நம்மகிட்ட வந்து விளையாடும். அதுதான் மாயைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்க மாயைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாரதருடைய கதைய தான் நான் சொன்னேன். கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா மாயைன்னா என்ன அப்படின்னு சொல்லுன்னு நாரதர் சொன்ன உடனே ஒரு பெரிய கதையே ஓட்டி காட்டிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து கடைசியில எல்லாம் செத்து போய் கதறிக்கிட்டு அவர் துடிக்கிற மாரி ஒரு கதைய கொண்டு வந்தாரா, அந்த கதை உண்மை கதை மாரி போனாலும், அவ்வளவும் கற்பனை தானே. அது மாரி தான் நம்ம வாழ்க்கையும் கற்பனை தான். ஆனா நம்ம உண்மை மாரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா அஞ்ஞானம் தான். மாயை பத்தி தெரியாத ஒரு அஞ்ஞானம் தான் காரணம். ஏன்னா அத புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா மாயை தானே நம்மள மயக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனசு தானே இந்த உலகத்த உண்டு பண்ணியிருக்கு. நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, மைண்ட் தான் இந்த யுனிவர்ஸல கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த கிரியேட் பண்ண மைண்டே வந்து இந்த கிரியேஷன ஃபால்ஸ்ன்னு சொல்லாது. தப்பு, நீ தவறான விஷயத்த பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லாது. ஏன்னா அது நம்மள மயக்கிட்டு இருக்கு. அந்த நிலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால், அது மனதின் இருமைகள். ஆனால் இறைவன் அப்படி இல்ல. இறைவனை மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது பிரேம ஸ்வரூபம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மனம் வந்து உணர்ச்சிகளின் அடிப்படையில இயங்கக்கூடியது. நம்முடைய மனசு வந்து உணர்ச்சிகள். ஆனா இறைவனோ உணர்வு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உணர்ச்சி, உணர்வு 2க்கும் வித்தியாசம் இருக்கு. உணர்ச்சிங்கிறது ஒரு பயம், ஒரு சோகம் அல்லது ஒரு ஆனந்தம், ஒரு கவலை எப்படி வேணா நம்மகிட்ட வெளிப்படும். அது அன்பு உணர்வா வெளிப்படுமானா, அது அன்பு உணர்வுங்கிற விஷயமா அத பார்க்க முடியாது. அது நாம செலுத்துற அந்த அன்பெல்லாம் உணர்ச்சி சார்ந்த பற்று. இவர் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேங்க அப்படின்னா, அது ஒரு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, அந்த பிரேம ஸ்வரூபத்துல 2வது பொருள் இல்லைங்க. அது மாத்திரம் தான் இருக்குது. அது ஒரே ஒரு நிலை தான். அதுதான் உன்னுடைய இயல்புன்ட்டாரு இங்க. இங்க உணர்ச்சிக்கும், பிரேமைக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உணர்ச்சிங்கிறது வரும், போகும். உங்களுக்கு பயம்ங்கிறது வரும், போகும். கவலை அப்படிங்கிறது வரும், போகும். அது உணர்ச்சி. ஆனா உணர்வு எப்போதும் இருக்கும். ஏன்? அது அன்பு இல்லையா? அது அறிவு இல்லையா? பிரக்ஞை. அந்த பிரக்ஞை தான் இறைவனா இருக்குது. அது எப்போதும் இருக்கிறது. ஆனா உணர்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு டைம்ல கவலைப்படும், இன்னொரு டைம்ல சந்தோஷப்படும். ஒரு டைம்ல பயம்படும், இன்னொரு டைம்ல தைரியமா இருக்கும். அப்ப இங்க டுயாலிட்டிக்குள்ள விளையாடுறது உணர்ச்சி. ஆனா உணர்வு, பிரேமை எப்படின்னா மாறாதது. உணர்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்கும்.
ஏன்னா, இப்ப உங்களுக்கு பயம் வருதுன்னா, எதையாவது ஒண்ணு பார்த்து பயந்துக்கிறது. கவலை வருதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையினால கவலை வந்துரும். மகிழ்ச்சி, இதனால மகிழ்ச்சி. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு அருமையா இருந்தது. அப்படின்னு ஒரு சந்தோஷம் அடையறோம். சின்ன சின்ன விஷயங்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. அப்ப இந்த மாரி மகிழ்ச்சி ஒரு காரணத்தினால் வருவது. ஆனால் இங்கோ உண்மையான உணர்வின் உன்னதம் எப்படின்னா, காரணம் எல்லாம் கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். காரணம் இல்லாதது, மாறாதது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இங்க உணர்வு, உணர்ச்சி என்ற நிலையிலே இங்க பிரேமை, அன்பு, அந்த உண்மையான பிரேமை, அன்புங்கிற வார்த்தைய அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, ஆத்மா, பிரம்மம்னு பேரு. ஏன்னா இங்க அதுதான் இருக்கு. அது மாத்திரமே இருக்கு. அதனால இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நாம நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஆத்மா அப்படிங்கிறது, அன்பு என்பது, நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்ற அந்த இருமை நிலை அன்பு போன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் எப்போதும் இருக்கின்ற அன்பு. அது என்றென்றும் இருக்கின்ற அன்பு. அதுவே ஆத்மா, அதுவே இறைவன், அதுவே பிரம்மம் என்று இங்க புரிய வைக்கிறாரு. அதனால தான் அத வந்து நம்ம சப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, அந்த அன்பு மாத்திரமே இருக்குது. அதுதான் ஆத்மாவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்மகிட்ட என்ன புரிதல் இல்லாத தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஏதோ அன்புன்னா நம்ம அடையணும். ஆத்மான்னா நம்ம ஏதோ அடையணும். அறிவுன்னா நம்ம ஏதோ அடையணும். அப்படின்னு நம்ம ஏதோ ஒண்ணு தேடுறோம். நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளமே என்னன்னா, ஏதோ ஒண்ணு அடையறதுக்கான முயற்சிய நம்ம மேற்கொண்டு, அது நமக்கு வேறாக இருப்பது என்ற நிலையிலே இருமைகள்ல மனசு இருக்கிறதுனால, இப்ப நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி மனசு வந்து 2 2 புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குதோ, சுகப்படுறத பார்த்து சந்தோஷப்படும், துக்கப்படுறத பார்த்து கவலைப்படும். இந்த 2 விஷயமே மனதினிடத்துல இருக்கிற அந்த இருமை உணர்ச்சிகள் தானே. அந்த நிலையில நம்ம இறைவனையும் அப்படிதான் மைண்ட் லெவல்ல அது நமக்கு வேறாக இருக்கிறது. அவரிடத்துல நான் அன்பு செய்வது தான் பக்தி. அப்படி இப்படி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படியெல்லாம் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் தானே இருக்குது. அத அடையறதுக்கும் இங்க ஒண்ணும் இல்ல. அதுக்கு அன்பு செலுத்துறதுக்கும் இங்க ஒண்ணும் இல்ல. எல்லாம் அதுதான். சர்வம் கல்வித்தம் பிரம்மா. இங்க எல்லாமே இறைத்தன்மையா இருக்கு. எல்லாமே அன்பின் அம்சமா இருக்கு. அத அடையறேங்கிறதே அஞ்ஞானமா தான் இங்க பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறாரு. ஏன்னா, அதெல்லாம் வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிற விஷயம் அல்ல. அது ஒன்லி அனுபவம் தான். அதனால இந்த சூத்திரத்த இன்னொரு டைம் நல்லா கவனிங்க. அனிர்வச்சனீயம் பிரேம ஸ்வரூபம். பரிபூரண அன்புதான் உண்மையான நிலை. ஆனால் அது வார்த்தைகளால் வரையறுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மனதுக்கு தான் இந்த புரிதல குடுக்குறோம். மற்றபடி அத பெருமைப்படுத்துறதுனாலயோ, அத பல மணி நேரம் பேசுறதுனாலயோ, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அத பற்றி நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால நம்ப கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, மைண்ட் வந்து நம்மள இருமைப்படுத்தி பாக்குது. அந்த உண்மை நிலைய உணர முடியாம நம்மள தனித்துவப்படுத்தி பாக்குது. அதனால நாம அத மறந்துட்டோம். ஆனால் அது எப்போதும் இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். சாதாரணமா எல்லாரையும் பார்த்து, "நீங்க அன்ப வந்து எப்படிங்க விளக்க முடியுமா?" அப்படின்னு கேட்டா, அவரு சொல்லலாம். ஏதோ சில வார்த்தைகள்ல சொல்லலாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க அப்படி சொல்றது வந்து முழுமையான அன்பை பத்தி பேசுறீங்களா? அப்படிப்பட்ட அன்பான்னு கேட்டா, இல்ல. நிச்சயமா முழுமையான அன்பை பத்தி நம்ம பேசவே முடியாது. வார்த்தைகளே இல்லன்னு தான் இங்க சொல்றாரு. அப்ப என்ன நம்ம வந்து இத அனுபவிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கான சில விஷயங்கள காட்டிக் குடுக்குறோம். ஆனா, அத நாம தான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டுமே தவிர, அது யாரும் எடுத்து கையில கொடுக்க முடியாது. பிடிச்சு குடுக்க முடியாது. அதனால அவரவர்களால் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் தான் இங்கு அன்பு அப்படிங்கிறத ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப இந்த சூத்திரத்த இப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, தவறா புரிஞ்சுக்கிட்டா எப்படி சொல்லுவோம்? அனிர்வச்சனீயம் சொல்ட்டாருங்க. அத யாரும் வார்த்தையால விளக்க முடியாது. அத ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அத பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கூட நாம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். ஆனா, அது புரிந்து கொள்ள முடியாது. அதைப் பற்றி வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அடிப்படையில சொல்றாருன்னா, அந்த அன்பு, அந்த உணர்வு என்பது மனதின் அடிப்படையில இல்ல. அது மனம் கடந்த அறிவு நிலையில இருக்கு. அதாவது அத கான்ஷியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா? அது ஒரு பேருணர்வு அது. பேரறிவு அது. அதைப் பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. மைண்ட் லெவல்ல அத பேசவே வேண்டியதில்லன்னு நம்ம சொல்றோம். அத வார்த்தைகளால் கீழ இறக்கக் கூட முடியாது. அப்படி ஒரு தரக்குறைவான வேலை கூட செய்ய முடியாதுங்கிறத இங்க சாஸ்திரம் பேச வருது. அதான் அனிர்வச்சனீயம் சொல்லுது. ஏன்னா ஒரு உயர்ந்த விஷயத்த போய்
எப்படி நீங்க ஒப்பீடு பண்ணுவீங்க? எத சொல்லி ஒப்பீடு பண்ண முடியும்? அப்படி ஒப்பீடு பண்றதுக்கே அங்க வார்த்தைகள் கிடையாது. அதனால அத பத்தி பேசவே முடியாது. அப்படிங்கிறது தான் அனிர்வச்சனீயம்ங்கிற பாயிண்ட்ல இங்க சொல்றாரு. அதனால பிரேமை அப்படின்னா தூய அன்பு. அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அது எப்படிங்க அப்படின்னா, அது அனுபவம். அனுபவம் மாத்திரம் இல்ல. அது நம்முடைய சுயஸ்வரூபம். அப்படிப்பட்டவன் தான் நீ. தத்துவமசி. இதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியம். அப்படிப்பட்ட அன்புதான் நீ. நீயே அந்த அன்பு, நீயே அந்த உணர்வு, நீயே அந்த அறிவு, நீயே அந்த ஆத்மா, நீயே அந்த பிரம்மம். அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள சாஸ்திரம் பல வழிகள்ல நமக்கு சொல்லி புரிய வைக்குது. ரிஷிகளும் அத பல மொழிகள்ல, பல வார்த்தைகள்ல பேசுறாங்க. அதான் பகுதா வதந்தின்னு சொல்றோம் இல்லையா? பல வார்த்தைகளால் பேசுவோம். ஆனா, இருப்பது ஒரே உண்மை மாத்திரம் தான். அது இருப்பு மாத்திரம் தான். அதனால அப்படிப்பட்ட அந்த தூய அன்பை வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஏனென்றால், நீங்கள் எதை விளக்கி காட்டுங்கள், எனக்கு சொல்லிக் குடுங்கள் அப்படின்னு கேட்கிறீங்களோ, அதுவே நீங்க தான் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா, இப்ப நெறைய பேரு என்ன பத்தி சொல்லுங்கன்ட்டு இன்னொருத்தர்ட்ட போய் கேட்டா நம்ம என்ன நெனைப்போம்? கமெண்ட் அடிப்போம். "ஏய்யா உன்ன பத்தி நான் என்னய்யா சொல்றதுக்கு இருக்கு? உன்ன பத்தி உனக்கே தெரியல. நான் எப்படி உன்ன பத்தி சொல்லுவேன்?" அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டா அந்த ஆள் என்ன சொல்லுவாரு? கரெக்ட் தாங்க, நியாயம் தாங்க. ஏன்னா, என்ன பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன பத்தி நான் உங்ககிட்ட கேட்டு என்னத்த தெரிஞ்சுக்க போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எதார்த்தமா வெளிய வந்துருவோமோ, அந்த சேம் பாயிண்ட்ட தான் இங்க சொல்றாரு. ஏன்னா, நீ கடவுளாகவே இருந்து கொண்டு, நீ அந்த ஆத்மாவாகவே இருந்து கொண்டு, நீ அந்த அன்பாகவே, அந்த உயர் அறிவாகவே இருந்து கொண்டு, என்னை பற்றி எனக்கு காட்டிக் கொடுங்கள் என்று கேட்டால், அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால், அது நீதான் தத்துவமசி. நீயே அது அப்படிங்கிற மிகப்பெரிய உயரிய அத்வைத விஷயத்த இங்க ஆழமா புரிய வைக்கிறார். அதனால பிரேமை, தூய அன்பு என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டார். அடுத்த சூத்திரத்துல இன்னும் பேசுவார். அடுத்த 2வது சூத்திரம் 52வது சூத்திரம். மூகா ஸ்வாதன வத். மூகா ஸ்வாதன வத். இவ்வளவுதான் வார்த்தை. சும்மா சின்ன சின்ன சிம்பிள் வேர்ட் ஒரே வார்த்தை. மூகா அப்படின்னா பேச முடியாதவன். ஆஸ்வாதன, மூகாஸ்வாதன. ஆஸ்வாதனன்னா அனுபவிப்பது. பேச முடியாதவன் அந்த விஷயத்தை எப்படி அனுபவிப்பது போல. அதாவது மூக்கன் சுவைப்பது போல, மூக்கன் அனுபவிப்பது போல அப்படிங்கிற வார்த்தை. அதாவது மூக்கன் அப்படிங்கிற மூக்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த இடத்துல வந்து அத ஒரு ஊமை, பேச முடியாதவன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வருது. அப்படி ஒரு நிலையில அவன் வந்து ஒரு விஷயத்த அனுபவிக்கிறான்னா, அவன் சொல்லி புரிய வைப்பானா? இப்ப வந்து ஒரு ஊமை இருக்கிறான். அந்த ஊமை கிட்ட கொண்டு போய் நீங்க லட்டு சாப்பிட குடுக்குறீங்க. நான் சாப்பிட்டேன் சூப்பரா இருக்குதா நீயும் சாப்பிட்டு பாருன்ட்டு. அவன் வாங்கி சாப்பிடுறான். வாங்கி சாப்பிட்டுட்டு, ஆஹா! அருமை, சூப்பர், அற்புதமா இருக்கு. நெய்வே மணக்குது. அப்படியே இனிப்பு சுவைக்குதுன்னு சொல்லுவானா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் சாப்பிடுவான், தலையாட்டுவான். அவ்வளவுதான். அப்ப அவன்கிட்ட இருந்து நீங்க எதையாவது விஷயத்த கிரகிக்க முடியுமா? ஒண்ணுமே கிரகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவன் லட்டை சுவைத்துவிட்டு, அதைப் பற்றி எப்படி விளக்க முடியாதோ, அப்படிதான் இங்க ஆத்மாவை சுவைத்த ரிஷிகள் தங்களால் விளக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதான் விஷயம். சிம்பிள் லாஜிக். அதாவது, இப்ப நீங்க வந்து அந்த ஆத்ம அனுபவத்த அடைஞ்சிட்டீங்க. அந்த அன்பு நிலைய, அந்த பரம பிரேமைய பிடிச்சுட்டீங்க. அந்த தூய அறிவா மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்க அத வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஏன்னா, நீங்க சொல்றதுக்கு இன்னொருத்தன் இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து வெளிப்படுத்துவதற்கான விஷயமே கிடையாது. அப்படிதான் இங்க விஷயம். அப்படிதான் இத புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க அருமையான வார்த்தை. இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. "மூகா சுவாதனவத்." பேச முடியாதவன் ஒரு விஷயத்தை சுவைத்து விட்டு, அனுபவித்து விட்டு, அதை வெளிப்படுத்த முடியாதது போல, இங்கு என்ன இருக்குது? அனுபவம் இருக்கிறது. அந்த இறைவன் இருக்கிறான். அந்த பிரம்மம் இருக்கிறது. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றார். ரொம்ப அருமையா சொல்றார். அப்ப முக்கியமான அம்சம் இங்க 2 அம்சம் என்னன்னா, அந்த இறைவனையும் அனுபவிப்பவன் வெளிப்படுத்துவத மற்றவர்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அவனுக்கு மாத்திரம் தான் அது அந்த அனுபவம் புரியும். அப்ப இங்க அனுபவம் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொன்னா, அத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அனிர்வச்சனீயம். அந்த வார்த்தைய தூக்கி இங்க போட்டுக்கணும். அனிர்வச்சனீயம்னா என்ன சான்ஸ்கிரிட் வேர்ட்ல? விளக்கவே முடியாது. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்ப ஏன் சொல்ல முடியாது? 2வது விஷயம் இல்ல.
ஏன்னா, அந்த நிலையில போன பிறகு அதுதான் நீங்க, நீங்க தான் அது. அப்புறம் அதுகிட்ட போய் அதுவே பேசிக்கிட்டு இருக்குமா? அப்படி பேசினா என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு நாமே பேசிக்கிட்டு, நம்மள பத்தி நாமளே பெருமை அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப உங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவன் சொல்லப் போறதில்ல. இப்ப ராமசாமியோ, குப்புசாமியோ இங்க இருக்காரு. அவரு வந்து என்ன பத்தி சொல்லுங்கன்ட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டா, அவரு சொல்லப் போறதில்ல. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஏய்யா உன்ன பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா ராமசாமியே தன்னை பத்தி தான் பெருமை அடிச்சுக்கிறாரு. ஆனா எதிர்ல யாருமே இல்ல. தமாஷால இருக்கும். அப்ப இப்படி ஒரு நிலை இல்ல. அதேதான் இங்கேயும். அப்படிதான் இறைவன் இருக்கிறான். இறைவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. 2வது பொருள் இல்ல. அதுவே நான், நானே அது அப்படிங்கிற நிலையில ஒன்றே இருக்கிறது. அது இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதனால் இங்கு வார்த்தைகள் இல்ல, மொழி இல்ல, மதம் இல்ல, சமயங்கள் இல்ல, எதுவுமே கிடையாதுங்கங்கிறது தான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆனா நம்ம புரியாம தான் அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் அஞ்ஞானம். இந்த அறியாமை தான் இங்க நமக்கு நீங்கணுங்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ரிஷிகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இத மக்களுக்கு குடுத்து எப்படியாவது அந்த அஞ்ஞானத்த போக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அத போக்கிக் கொள்வதற்கு எத்தன பேர் முன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக குறைவு தான். அதனால இங்க வந்து வார்த்தைகள் வேலை செய்யாது. மொழி அறிவு வேலை செய்யாது. எந்த திறமைகளுக்கும் இங்க வேலை கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. அப்ப வெளிப்புற விஷயத்தினால, நாலெட்ஜ்னால நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, அத நம்மகிட்ட இது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டதுன்னு சொல்ற மாரி ஒரு விஷயமா இந்த அன்பு, இந்த பிரேமை, இந்த பராபக்தின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. அப்படியெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது. நம்ம வெளி விஷயங்கள் நாலெட்ஜா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு புரிதல் வருது இல்லையா? இப்போ நம்ம லட்ட பத்தி பேசுறோம். அந்த லட்ட பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு வருது. அது மாரி புரிதல் மட்டும் வந்தா போதுமான்னா இல்ல. ஆனா அந்த லட்ட சுவைச்சு ஒரு அனுபவமும் வரணும் உங்களுக்கு. அப்படி ஒரு அனுபவம் வந்த பிறகு நீங்க அந்த லட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும்னாலும், அவனும் கேட்கலாம். ஆனா அவனும் சாப்பிட்டா தான், ஆமா அருமையா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அத சொன்னாலும் அவன் அளவுக்கு தான் அது அவனுக்கு புரியுமே தவிர, இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப இதே மாரி அந்த தூய அன்பு, அந்த அறிவு, பிரம்மம் அனுபவத்துக்கு உட்பட்டதே தவிர, அது வார்த்தைகளால் விளக்கத்துக்கு உட்பட்டது கிடையாது. மனதுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஆகவே இங்க நம்ம வெளிய இருந்து ஏத்தி வச்சிருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் நாலேட்ஜ் இருக்குல்ல, புற அறிவு இருக்கு இல்லையா? அது ஒரு கருத்து. நம்மள மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு கருத்து. ஆனா, ஆத்மா, அந்த பிரேமை, அந்த அன்பு என்பது கருத்து கிடையாது. அது நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய இயல்பு, நம்முடைய நிலை அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழமா இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். ஆகவே இங்க மனசு தான் வேற வேற விஷயங்கள எதிர்பார்க்குது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குது. அப்புறம் அது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு கற்பனைக்கு கட்டுப்படுது. அப்புறம் பல குழப்பங்களுக்கு உட்படுது. ஆனா இங்க அப்படியெல்லாம் ஆத்மாவினிடத்துல, அந்த தூய பிரேமையினிடத்துல, அன்பினிடத்துல 2வது விஷயம் இல்ல. அது நீதான் அப்படிங்கிற மிக உயரிய விஷயத்த இந்த இடத்துல மீண்டும் ஆழமா புரிய வைக்கிறார். அதனால இந்த இடத்துல இந்த சூத்திரம் ஒரே வார்த்தையில அழகா சின்ன வார்த்தையில புரிய வைக்குது. அது என்னன்னு திருப்பி படிக்கிறேன். மூகா சுவாதனவத். பேச முடியாதவன் ஒரு இனிப்பை சுவைத்துவிட்டு அதைப் பற்றி எப்படி வெளிப்படுத்தி விவரமாக சொல்ல முடியாதோ, அது போலவே இறைவனை உணர்ந்தவர்கள் அதைப் பற்றி வெளியே சொல்ல முடியாது. அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. இறைவனைன்னா அன்பை, அந்த அறிவை, அந்த உணர்வை உணர்ந்தவர்கள் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா? அடுத்த சூத்திரத்துல அதுக்கு இன்னும் பிரீஃபா விளக்கம் குடுப்பாரு. எங்கே வெளிப்படப் போகிறது? வெளிப்படுத்தவே முடியாதுன்னா, அது வெளிப்படக்கூடிய விவரம் இருக்கான்னு கேட்கிறோம். அதுக்கு வழி சொல்றாரு பாருங்க. பிரகாசத்தே குவாபி பாத்ரே. பிரகாசத்தேன்னா வெளிப்படுகிறது, ஒளிர்கிறதுன்னு அர்த்தம். குவாபின்னா சிலரிடத்திலே மட்டும், எங்காவது சில இடங்களில் மட்டும் வெளிப்படுகிறது. எப்படி? தகுதியுள்ள பாத்திரத்திலே. பாத்ரே. பாத்ரேன்னா அதற்கான தகுதியுள்ள பொருள்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இத எப்படி இந்த சூத்திரம் அழகா புரிய வைக்குதுன்னா, இப்ப அந்த அன்பு பிரகாசிக்கணும். அந்த அறிவு பிரகாசிக்கணும். அப்ப அதுக்கான ஒரு பாத்திரம் வேணும். எதுவுமே வந்து வெளிப்படணும்னா, அதுக்கு ஒரு ஊடகம் வேணும்ல. ஊடகம் இருந்தா தானே வெளிப்பட முடியும். இப்ப நம்ம நீர சேகரிக்கணும்னா, நீர சேமிக்கிற பாத்திரம் வேணும். ஒளிய சேமிக்கணும்னா, ஒளிய சேமிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். எல்லாமே நமக்கு எதா இருந்தாலும் ஒரு கண்டெய்னர் வேணும்.
இல்லாம அதுக்குள்ள நீங்க அத பொருள அடக்கி வைக்க முடியாது. அப்ப அன்புங்கிற ஒரு விஷயத்த அடக்கி வைக்க முடியுமா? வெளிப்படுத்த முடியுமான்னா, அந்த அன்பு மாத்திரமே இருக்குது. ஆனா, அப்படிப்பட்ட அன்பு இருக்கிற கண்டெய்னர் எதுங்க? அதாவது அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த இறைவன், அந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா, அது வந்து நாம நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அறிவை, ஒரு அன்பை, தூய உணர்வை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அது எதிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரம் அழகா சொல்லுது. பிரகாசத்தே குவாபி பாத்ரேன்னா, சில தகுதி உள்ளவர்களிடத்தில் மட்டுமே அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தான பொருள். அதாவது எப்படின்னா, சில கண்டெய்னர்ல தான் சில விஷயங்கள நீங்க போட முடியும். எல்லா கண்டெய்னர்லயும் எல்லாம் போட்ற முடியாது. எப்படின்னா, இப்ப நெருப்பு இருக்குன்னா, நெருப்பு எடுத்து நீங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட முடியுமா? முடியாது. அல்லது ஒரு பேப்பர் கண்டெய்னர்ல போட முடியுமா? முடியாது. போட்டா அந்த பேப்பர் எரிஞ்சு போயிடும். பிளாஸ்டிக்னா உருகி போயிடும். எதுல கண்டெய்னர்ல போட முடியுமோ, அப்படித்தானே போட முடியும். அது மாதிரி இங்க இறைவன் அன்பு என்பது எங்கும் எதிலும் வியாபித்திருந்தாலும், அது வெளிப்படுவதற்கான ஒரு ஊடகத்த தேடுது. அது எக்ஸ்போஸ் ஆகணும். வெளிப்பட்டு பார்க்கணும். ஆனா, அதுக்கு பொருத்தமான பாத்திரம் வேணும். அப்படிப்பட்ட பாத்திரம் கிடைச்ச உடனே அதன் மூலமா அது பிரகாசிக்க தொடங்கும். வெளிப்படத் தொடங்கும். அதுதான் இங்க பிரகாசத்தே அப்படின்றார் வார்த்தை. பிரகாசத்தேன்னா ஒளிர்கிறது, வெளிப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த தூய அன்பு, பிரேமை எங்கும், எதிலும், எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தாலும், அது வெளிப்பட வேண்டுமானால், அதற்கான தகுதியுள்ள பாத்திரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க புரிய வச்சுட்டாரா? அப்ப இங்க தான் நான் ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரம் எடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கு விளக்கம் குடுத்திருக்கிறேன். ஏன்னா இங்க அந்த உணர்வு, அந்த உயிரு, அந்த அன்பு அப்படிங்கிறது, அந்த ஆத்மா அப்படிங்கிறது எங்கும் நிறைந்திருந்தாலும், அது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு மனிதனுக்குள்ள பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணியிருந்தாலும், அது எப்ப பிரகாசிக்கும்னா, தகுதியுள்ள அந்த பாத்திரம் தயாரானா தான் பிரகாசிக்கும். ஏன்னா இப்ப தாவரத்திலேயே அது பிரகாசிக்குமானா, பிரகாசிக்காது. ஏன் பிரகாசிக்காதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். தாவரம் வந்து ஒரு அறிவு, ஒரு தொடு உணர்வுங்கிற ஒரு புலன மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுனால, அதுக்கு வந்து நான் ஆத்மா, நான் அறிவு, நான் பிரம்மம், நான் உணர்வுன்னு அது கண்டுபிடிக்கவே முடியாது. அது அப்படியே ஒரு உணர்வுல தொடு உணர்வோட அது தன் வாழ்க்கைய முடிச்சுக்கும். புழு பூச்சிகளும் அப்படிதான். அது 2 அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து அதனுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி சில விஷயங்கள பார்க்கும், பார்க்காம விட்டுரும். அப்புறம் அது அந்த அளவுக்கு வாழ்க்கைய முடிச்சுக்கும். 3 அறிவு, 4 அறிவு இப்படி அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ண ஜீவராசிகள்ல மனிதன் வந்து 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டு 5 புலன்கள் மூலமா 5 அறிவ நம்ம அடைகிறோம். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற 5 புலன்கள் மூலமா 5 அனுபவங்கள் நமக்கு கிடைச்சாலும், 6ஆம் அறிவுங்கிற பகுத்தறிவுல மனம் வந்து உயர் பரிமாண பக்குவத்த அடைஞ்சால் மட்டும் தான், அந்த தூய உணர்வ பிரகாசிக்கிற பாத்திரத்த உண்டாக்கிக்க முடியும். இல்லன்னா, அது 5 அறிவுக்கு உட்பட்ட மிருகம் மாரியே உடம்பு வச்சிருந்து வாழ்ந்து முடிக்க வேண்டியதுதான். நெறைய பேர் அப்படித்தானே. அதாவது நானு ஏற்கனவே பாடத்துல சொன்னதெல்லாம் அதே விஷயம் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, இப்ப மிருகத்துக்கும் 5 புலன்கள் இருக்கு. நமக்கும் 5 புலன்கள் இருக்கு. மிருகமும் பார்க்கும், கேட்கும், பேசும், நடக்கும், எல்லாமே பண்ணும். நம்மள மாரி 5 விஷயங்கள் அதனிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மிடத்திலும் 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்க நாம மாறுபடுறோம் மனிதர்கள் அப்படின்னா, மனம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம பகுத்தறிவு பரிமாணத்துல வச்சு அத அப்டேட் பண்றோம். மிருகத்தினால அப்டேட் பண்ண முடியாது. மிருகம் வந்து மனசு இருக்குது. மிருகத்துக்கு மனசு இருக்கு. அது சொல்றத செய்யும், கேட்கும். அதனுடைய தகுதி ஒரு அளவு தான். அதுக்கு மேல அதுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சிட முடியாது. அப்ப மனிதனா நாம வந்திருக்கிறோமே, நம்முடைய தகுதி என்னன்னு கேட்டா, நாம மைண்ட அப்டேட் பண்றதுல தான் நாம அடுத்த லெவலுக்கு முடியும். நாமளும் மந்தமா அப்படியே மிருகம் மாரியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு ஒண்ணும் புரியாத மாரியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தோம்னா, வேஸ்ட் தானே. மனித உடல் கிடைச்சும் பிரயோஜனம் இல்ல. அதே 5 புலன்களுக்கு மிருகத்துக்கு இருக்கிற மாரி நமக்கு 5 புலன்கள் கிடைச்சிருக்கும். பட் ஆனா வேஸ்ட் ஆயிடும். பிறவி வேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம உடம்புல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு மனித உடல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஹார்ட்வேர் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மனித மூளை தான் அத இன்னும் அடுத்த நிலைக்கு நம்மள உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. அதனால அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவை பிராட்டி கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே மனித உடல்ல நம்மிடத்துல இருக்கிற நன்மை, தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்தை உயர்த்தி, நம்முடைய தகுதிய நாம் விசாரம் செய்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டோம்னா, அதாவது நான் அந்த பாயிண்ட்ட எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன்னா, மைண்ட் அப்டேஷனுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுத்தேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம்.
அப்படிங்கிற அந்த உள்ளம்ங்கிற நிலைக்கு நம்ம உயரணும். ஏன்னா இங்க மைண்ட் லெவல்லயே இருக்கிறது ஒரு மந்த நிலை. அடுத்த லெவல்ல புத்திக்குள்ள வந்து இது அதுன்னு பகுத்தறிஞ்சு பார்த்தா மட்டும் போதாது. எப்படிப்பட்ட புத்தியில நீங்க விஷயத்த உள்வாங்கி இருக்கிறீங்க? நல்ல புத்தியா? கெட்ட புத்தியா? எத வேணா உள்ள வாங்கிக்க முடியாது. ஏன்னா உலகத்துல 2ம் கலந்து இருக்குது. நித்திய வஸ்து ஒண்ணு இருக்குது. அநித்தியமான விஷயங்கள் நெறைய இருக்குது. ஆனா நீங்க அநித்தியமான விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட பிறகு உங்களுக்கு புத்தி என்னத்த வளர்த்துக்கும்? அநித்தியமான விஷயங்கள தான் வளர்த்தி வச்சுக்கும். நித்திய வஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்காது. அப்ப அப்படிப்பட்ட புத்தி வந்து உள்ளமா மலராது. அப்ப நீங்க புத்தியிலே நான் வளர்த்துக்கிட்டேங்க. எனக்கு வந்து இவர தெரியும். பெரிய ஐன்ஸ்டைன தெரியும். ஆபிரகாம் லிங்கன தெரியும்னு சொன்னா, ஐன்ஸ்டைன் என்ன சொன்னாரோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆபிரகாம் லிங்கம் என்ன சொன்னாரோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால உன்னுடைய வாழ்க்கையில என்னப்பா நடந்தது? ஒண்ணும் நடக்கலைங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். அப்ப இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த மாரி படிப்ப பத்தி இங்க சாஸ்திரம் பேசல. ஏன்னா நம்ம வெளிய படிக்கிறதெல்லாம் அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மற்றவர்களுடைய பெருமைகள படிச்சுக்கிட்டே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறோமே தவிர, நம்முடைய பெருமைய நம்ம படிக்கிறது இல்ல இல்லையா? நம்ம பகுத்தறிவு பரிமாணத்த உயர்த்துகின்ற படிப்ப நம்ம படிக்கிறது கிடையாது. அதுவும் நம்மளுடைய படிப்பு எப்படி தெரியுமா? வெளிநாட்டினருடைய பாடங்கள் தான் இருக்குது. நம்ம நாட்டினுடைய திறமையான மேதைகள பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. நீங்க புக்க திறந்து பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன பத்தி படிக்கலாம். ஆபிரகாம் லிங்கன் பத்தி படிக்கலாம். 2 பேருமே வெளிநாட்டினவர் தான். ஆனா நம்ம நாட்டினுடைய மேதைகள பத்தி ஏதாவது நம்ம படிக்கிறோமா நம்ம புக்லன்னா கிடையாது. அப்ப இப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி இல்ல. புற அறிவினால் அறியக்கூடிய விஷயமே இது கிடையாது. ஏன்னா இது உள்ளிருந்து மலரக்கூடியது. நம்மிடத்திலே பிரகாசிக்கக்கூடியது. அதற்கான தகுதியுள்ள பாத்திரத்தில் மாத்திரமே இது பிரகாசிக்கும்ங்கிற மிகப்பெரிய உண்மைய இந்த 3வது சூத்திரத்துல சொல்றார். 53ல. பிரகாசத்தே குவாபி பாத்ரே. அது ஒளிர்கிறது சிலரிடம் மட்டும். தகுதியுள்ள பாத்திரத்தில் மட்டுமே அது வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இதுல நம்ம பார்க்க முடியும். அப்ப நாரதர் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றாருன்னா, குவாபி ஏன் குவாபிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, சம்வேர் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒன்லி எல்லோரிடத்திலும் அது வெளிப்படுவது கிடையாது. ஏன்? ஏன் எல்லோரிடத்திலும் வெளிப்படுவது கிடையாது? மைண்ட் அப்டேட் ஆகல. விஷயம் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதாவது ஏன் எல்லோரிடத்திலும் வெளிப்படலன்னா, மைண்ட் உள்ளமா கன்வெர்ட் ஆகணும். மைண்டாவே இருந்துட்டு இருந்தா, நீங்க அந்த அறிவை பிரகாசிக்க முடியாது. அந்த அன்பை பிரகாசிக்க முடியாது. அந்த பிரேமையை, அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது. அப்ப ஏன் நெறைய பேரால அந்த உண்மையான அன்ப வெளிப்படுத்த முடியல தெரியுமா? மைண்ட் லெவல்லயே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்பயுமே இருமைகள் இருக்கு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள பத்தி ஒரு ஜெலசி வச்சிருப்பாங்க. தேவையில்லாத கற்பனைகளுக்கு இடம் குடுப்பாங்க. அப்ப என்ன மைண்ட் தான் இதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆத்மா அப்படி இல்லையே. ஆத்மாவிடத்துல 2வது விஷயமே கிடையாது. அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அதுவே எல்லாமா இருக்கு. அப்ப அதுல எங்க காழ்ப்புணர்ச்சி இருக்க போது, பொறாமை இருக்க போது, பெருமை இருக்க போது, ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் தான் இருக்கிறது. அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, மனம் வந்து தயாராக இல்ல. அதனால அந்த மனம் தயாராக இல்லாத பாத்திரத்தில அந்த அன்பு, அந்த அறிவு பிரகாசிக்காது, ஒளிராது அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்ப என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும்? மைண்டுக்கும், உள்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மைண்ட் வந்து கலக்கம் அடையக்கூடியது. அதாவது ஒரு விஷயத்த பிடிக்கும், அத மாத்தி பார்க்கும், அத அண்டர் எஸ்டிமேட் பண்ணும், ஆராய்ச்சி பண்ணும். அதனால குழப்பம் அடையும், கலக்கம் அடையும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதெல்லாம் எதுவுமே அத தொட முடியாது. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். இப்ப மனம் வந்து கண்ட குப்பைகள உள்வாங்கி கலங்கி இருக்கும். ஆனா அந்த அறிவு வந்து தூய்மையா, பியூரா இருக்கும். அவ்வளவு பிரகாசத்தன்மை வாய்ந்தது. அந்த நிலைய நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இங்க மைண்ட வந்து நீங்க உள்ளம்ங்கிற நிலைக்கு உயர்த்தணும். அப்ப உயர்த்துவது எப்படி சாத்தியம்னா, கல்வி தான் சாத்தியம். அதான் நம்ம சொல்றோம். மிருகத்துக்கு பாடம் கொடுக்க முடியாது. படிக்காது. அது புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மனிதர்கள் நாம படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட விஷயங்கள படிக்கணும்? இது மாரி அத்தியாத்ம ஞானங்கள தான் படிக்கணும். இந்த மாரி விஷயங்கள படிச்சு உள்வாங்கணும். உள்வாங்கும்போது இங்க நமக்குள்ள அந்த மனமானது அப்டேட் ஆயி, மைண்ட் வந்து புத்தியினால நல்லது கெட்டத பகுத்து பார்த்து, நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்த உண்டாக்கி, நித்திய வஸ்து மாத்திரமே இருக்கிறது. அதுவே நான் என்று தன்னையே தான் உணர்ந்த நிலையில பிரகாசிக்கத் தொடங்கும். அப்ப அதுதான் சித்தம். அந்த சித்தம் வந்து அந்த நிலையில பியூர் பண்ணிக்கும். அதாவது அந்த புத்தியினால நல்ல விஷயத்த உள்வாங்கி, சித்தம் தெளிந்து விடும். சித்தம் தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்ப அந்த சித்தம் என்ன ஆகிடும்? தன்னை உணர்ந்துரும். நான் தான் பிரம்மம்னு தன்னை
ஐடென்டிஃபை பண்ணும். இவ்வளவு நாள் தன்னை மறந்துடுச்சு அது. இப்ப எல்லாமே நம்மலாம் யாருன்னா ஒரே ஆத்மா தான். மறந்துட்டோம். அப்ப நம்மள ஞாபகப்படுத்துது. எது? சாஸ்திரங்கள் எல்லாம். சாஸ்திரங்கள், சாஸ்திர குருமார்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுட்டி காட்டுறாங்க. நீ அதுதான்ப்பா, நீ அதுதான்ப்பான்னு சொல்றாங்க. தத்துவமசி, தத்துவமசி உபதேசத்த குடுத்துட்டே இருக்காங்க. அப்ப அது நமக்குள்ள போயி அதுக்கான காரணங்கள கண்டுபிடிச்சு நம்ம மலர ஆரம்பிச்சுட்டோம்னா, அந்த சித்தத்துல சரியான விஷயத்த உள்வாங்கி மலர்ந்துட்டோம்னா, நானுங்கிற நம்முடைய உண்மையான நிலை வெளிப்படும். அந்த தன்னுணர்வு வெளிப்படும். அதுதான் இங்க உள்ளம். அந்த உள்ளத்துல தான் இறைவன் இருக்கிற இடம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னு திருமந்திர பாடல் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன். அப்ப இதுதான் இங்க விஷயம். நமக்கு வந்து அது புரியணும். அததான் இங்க சொல்றாரு. காப்பி சிலரிடம் மட்டுமே வெளிப்படும். ஏன் பாத்திரம்? பாத்திரம்னா அதற்கான தகுதி உள்ள பொருள். அதுல தான் அத போட முடியும். எல்லாத்துலயும் எல்லாம் போட்ற முடியாது. அதுக்கான தகுதி உள்ள கண்டெய்னர்ல தான் அத போட முடியுமே தவிர, தகுதி இல்லாத கண்டெய்னர்ல போய் நீங்க அத நிரப்ப முடியாது இல்லையா? அது மாரி ஆத்மாங்கிற அந்த அன்பு, அறிவு, உணர்வுங்கிறது, அது சரியான பாத்திரத்துக்குள்ள போனா தன்னை வெளிப்படுத்தி காட்டும். சரியில்லாத பாத்திரத்துக்குள்ள இருக்கும். ஆனா வெளிப்படுத்தாது. பிரகாசிக்க முடியாது அதனால. அதுதான் இங்க சொல்றாரு. ஏன்னா நான் தான் உங்களுக்கு புரியிற மாரி சொன்னேன். ஒரு அறிவிலயும் இருக்கு உணர்வு. 6 அறிவிலும் இருக்கு உணர்வு. ஆனா எங்க அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும்னா, 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதன் தன்னை உணரும்போது அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும். இல்லன்னா அது ஒரு அறிவு தாவரத்துல எப்படி தன்னை தெரிஞ்சுக்காம இருக்குதோ, அதே மாரி தான் இங்கேயும் இருக்கணும். வேற ஒண்ணும் வழியே கிடையாது. உடம்பு மட்டும் தான் மாறி இருக்கும். ஆனா உள்ளம் மாறலையே. உள்ளம் உணர்வு பிரகாசிக்குவாறு தகுதி அடையலையேங்கிறது தான் பிரச்சனை. அப்ப பாத்திரம்ங்கிற வார்த்தைக்கு இங்க என்ன பொருள் எடுத்துக்கணும்னா, தகுதியான மனம். அப்ப தகுதியான மனம்னா என்னங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். இந்த பாடத்திட்டங்கள உள்வாங்கி, மனம்னா என்ன? புத்தினா என்ன? சித்தம்னா என்ன? அகங்காரம்னா என்னன்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கும். அப்ப அது இருப்பது ஏகத்துவமான இறைத்தன்மை மட்டும் தான் இருக்குது அப்படிங்கும்போது, அது பியூர் கான்ஷியஸ்னஸா மாறும். அங்க மைண்ட் இருக்காது. மைண்டே இல்லாம மைண்ட் வந்து கான்ஷியஸ்னஸா கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா நமக்கு மனம்ங்கிற நிலை வந்து உள்ளம்ங்கிற நிலைக்கு வந்துட்டா போதும். அது உணர்வு. பேருணர்வு தன்மை. அதுதான் இறைத்தன்மை. அங்க மட்டும் தான் ஏக்கம். அங்கு மட்டும் தான் அது மாத்திரமே இருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அப்ப இது எப்படி உருவாகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டாபிக் சாதனைகள் சொல்லிக் குடுத்தாரு. எப்படி உருவாக்கிக்கணும்னு சொல்லிக் குடுத்தார். அப்ப இது மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஓமானம் இதுதான். எந்த பாத்திரத்துல அது பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா பாத்திரத்துக்குள்ளயும் தண்ணி இருக்கலாம். ஆனா கலங்கிய தண்ணி இருந்தா உங்களுக்கு தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த தண்ணி தூய்மையா இருந்தா தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அது மாரி இங்க எல்லாருடைய உடலுக்குள்ளயும் உணர்வா, உயிரா இறைவன் இருக்கலாம். ஆனா அவன் வெளிப்படணும்னா, அது பியூரா இருந்தா தான் வெளிப்பட முடியும். இல்லன்னா வெளிப்படாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மைண்ட் பியூரிஃபிகேஷன் மஸ்ட். மன தூய்மை தான் இங்க இறைவனை காட்டிக் கொடுக்கும். உண்மையான மன தூய்மை தான் அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தும். அதுதான் இங்க உண்மையான நிலை. விஷயம் என்ன? மனம் தூய்மையானால் இறைவன் வெளிப்படுவான். இவ்வளவுதான் விஷயம். இததான் இந்த இடத்துல சொல்றோம். அப்ப நாம் என்ன நினைச்சுக்கணும்? பராபக்தி, பிரேமை, அன்பு, உணர்வு அப்படின்னா, அது பிரம்மம், இருப்பு, இறைவன் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கான மனதை நாம் தயார்படுத்திக்கணும். அந்த மனசு தாங்க பாத்திரம். நீங்க பாத்திரமே அதுதான். அதனால இப்ப இந்த சூத்திரத்த நம்ம இப்படி சரியா புரிஞ்சுக்கணும். தவறா புரிஞ்சுக்கிட்டா, அது ஏதோ ஒரு சில சாமியார்களுக்கு தான் சாத்தியம். நமக்கு சாத்தியம் இல்ல. அப்படிங்கிற மாரி மைண்ட் புரிஞ்சுக்கும். ஏன்னா நெறைய பேர் அப்படியும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள பார்க்கறதெல்லாம் நம்மளால சாத்தியம் இல்லப்பா. அது ஏதோ பயங்கரமான தவம் பண்ணணுமாமா, ஒத்த கால்ல நிக்கணுமாமா, ஊசி முனையில நின்னு தவம் பண்ணணும். அப்புறம் அது வந்து காவி வேட்டி கட்டி சன்னியாசியா போயிடணும். அப்புறம் அதெல்லாம் பயங்கரமான பயிற்சி, முயற்சி எல்லாம் பண்ணாதான் கடவுள பார்க்க முடியும். இது நமக்கு சாத்தியம் இல்ல. அதனால நமக்கு இது வேண்டாம். அப்படின்ட்டு விலகி போற மாரியும் இந்த சூத்திரம் தவறா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, தகுதியுள்ள பாத்திரத்தில் தான் அது பிரகாசிக்கும் அப்படின்னு மேலோட்டமா படிச்சுட்டு, அதுக்கான தகுதி நான் கிடையாது அப்படின்னு நாமளே நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த சூத்திரம் சொல்லப்படவில்லை. இங்கு எல்லோருக்கும் சாத்தியம். எல்லோரும் தயாராக வேண்டும். எந்த நிலையில? மனதளவுல. ஏன்னா, அந்த பிரேமை, அந்த தூய அன்பு எப்போதும் உள்ளது. அது வெளிப்பட வேண்டும் அவ்வளவுதான். அதற்கான தகுதி மனம் அப்டேட் ஆகணும். அதுக்கான சாதனைகளை நாம செய்யும்போது சரியான பாத்திரம் இங்கு தயாராகி விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சூத்திரத்துல நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 4வது சூத்திரம் 54.
குணரகிதம் காமனாரகிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம். இங்க அருமையா புரிய வைக்கிறாரு. குணரகிதம் காமனாரகிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்னா, இப்ப குணரகிதம்னா குணங்கள் இல்லாதது, காமனாரகிதம்னா ஆசைகள் இல்லாதது, பிரதிக்ஷண வர்த்தமானம்னா ஒவ்வொரு கணமும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு வினாடியும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவிச்சின்னம்னா இடையறாதது, எப்போதும் எல்லா காலங்களிலும். சூட்சுமதரம்னா மிகவும் நுண்ணியது. அனுபவ ரூபம்னா அது எப்போதும் அனுபவமாகவே இருக்கிறது. அப்படிதான் இங்க அந்த ஆத்மாவை, அந்த இறைவனை, அந்த பிரம்மத்தை இந்த சூத்திரம் அழகா வர்ணிக்குது. இப்ப இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 4வது சூத்திரம் அந்த இறைவனை, அந்த அன்பை, அந்த உணர்வை அதை எப்படி இங்க வர்ணிக்குதுன்னு பாருங்க. குணம் இல்லாதது, ஆசை இல்லாதது, ஒவ்வொரு கணமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இடையறாதது, மிகவும் நுண்ணியது, அனுபவமாக இருப்பது. எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து குணம் இல்லாதது எனக்கு புரியுதுங்க. ஆசை இல்லாதது கூட எனக்கு புரியுதுங்க. ஆனா ஒவ்வொரு கணமும் வளருதுங்கிறீங்களே, அந்த இடம் தாங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதர் வந்து என்ன சாதாரண ஆளா? எப்படிப்பட்ட ஒரு மகான்? மகா ரிஷிகள் அல்லவா அவங்கெல்லாம். ஒவ்வொரு கணமும் வளர்கிறது அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்க? அது உண்மையிலேயே உணர்வு, அறிவா இருக்குது. எந்தெந்த நிலையில வளர்ந்துகிட்டு இருக்கோ, அது எங்க வந்து தன்னுடைய வளர்ச்சிய முழுமைப்படுத்துதோ, அங்க பிரகாசிக்க தொடங்குது. அதுதான் நான் உங்களுக்கு இப்படி புரிய வச்சேன். அதாவது அந்த அறிவு வந்து எங்கும் எதிலும் வியாபித்திருந்தாலும், அதற்கான பாத்திரத்துல அது வளரும்போது தானே வெளிப்படும். அப்ப அதுக்கான பாத்திரம் வந்து ஒரு அறிவு ஊடகமா இருக்கிற தாவரத்துல அது வளரும். ஆனா வெளிப்படுத்த முடியாது. அப்ப ஒரு உணர்வுல அது நின்னுடும். 2 அறிவுல அடுத்த லெவலுக்கு வளர்ந்திருக்கும். ஆனா வெளிப்படுத்த முடியாது. 3 அறிவு இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கும். ஆனா வெளிப்படுத்த முடியாது. அப்ப 5, 6 அப்படிங்கிற 6ஆம் அறிவு பரிமாணத்துல அது நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா வெளிப்படுத்தணும்ல. அப்ப அது வெளிப்படுத்துற லெவல்ல நம்மள டெவலப் பண்ணிக்கணும். அந்த மனம்ங்கிற தகுதிய உள்ளமா மாத்திக்கிட்டீங்கன்னா, அது அழகா நம்மகிட்ட இருந்து வெளிப்படும். அப்ப நம்ம வெளிப்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. அது மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா நாம மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்றவர்கள் அதை தெரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்க்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நிலையில எல்லாமா நீங்களா இருக்கிறது உங்களால உணரப்படும். அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவம் அது. அதை இங்க சொல்றாரு. குணம் இல்லாதது, ஆசை இல்லாதது, ஒவ்வொரு கணமும் வளர்கிறது, இடையறாதது, மிகவும் நுண்ணியது, அனுபவமாக இருப்பது. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? மைய கருத்து என்ன இந்த சூத்திரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூய அன்பு எல்லா வரையறைகளையும் தாண்டிய இடையறாத சுத்தமான ஒரு அனுபவ நிலை அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. அப்ப இங்க குணரகிதம்ங்கிறாரு பாருங்க. முதல் வார்த்தை வந்து குணரகிதம். குணரகிதம்னா 3 குணங்களும் கடந்தது. என்னென்ன குணங்கள்? சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. ஏன் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டது? இந்த 3 குணங்களுமே மனதின் இயல்பு. மனசு தான் இந்த 3 குணங்கள வெளிப்படுத்திட்டு இருக்கு. அமைதியா இருக்கிறேன்னு சொல்லும். நான் பயங்கர பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கும். அமைதியா இருந்தா சத்துவ குணம். நான் பிஸியா இருக்கிறேன்னா ரஜோ குணம். அப்புறம் சில நேரங்கள்ல நான் டயர்டா இருக்கிறேன், சோம்பேறித்தனமா இருக்கிறேங்கும். அப்ப அது தமோ குணம். அப்ப இது மாரி 3 குணங்கள்லயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது மனசு தான். ஆனா ஆத்மாவோ, உணர்வோ, பிரம்மம் அப்படியெல்லாம் குணங்களுக்குள்ள வராது. அது குணாதீதனா இருக்கு. அதனால 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப இந்த 3 குணங்கள் எப்படி? மனதின் இயல்பு. அப்ப உண்மையான அன்புங்கிறது எப்படிங்க? மனதை தாண்டியது. நீங்க நினைக்கிற மாரி அன்பு மனதுல செலுத்தக்கூடிய விஷயம் அல்ல. நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். தூய பிரேமை, பராபக்தி என்பது மனதளவுல செய்யற பக்தி இல்ல. மனதளவுல செய்யற பக்தி எல்லாம் என்ன? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. நான் இத செஞ்சா இது கிடைக்குமா? நான் இன்னைக்கு கற்பூரத்திலேயே வந்து ஸ்பெஷல் கற்பூரம் போட்டு நான் சாமி கும்பிட போறேன். சாம்பிராணியிலேயே மிக உயர்ந்த சாம்பிராணி ஒண்ணு வாங்கி நான் இன்னைக்கு தூபம் போட போறேன். அப்படி இப்படி நம்ம மைண்ட் என்ன வேணா வெளிப்படுத்திக்கலாம். அதுக்கெல்லாம் ஆத்மா மயங்காது. ஏன்னா பிரம்மம் வந்து, சரி நீ எவ்வளவுப்பா விலைக்கு சாம்பிராணி வாங்குன? ரூ. 10. அவரு பாரு ரூ. 10,000 வாங்கியிருக்காரு. அவரு வந்து பயங்கரமான காஸ்ட்லி சாம்பிராணி. எனக்கு தூபம் போட்டாரு. நீ என்ன ரூ. 10க்கு தான் தூபம் போடுற? நீ லாய்க்கு பட மாட்ட அப்படின்னு சொல்லுமா? அப்படியெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் நம்ம பண்ணக்கூடாது. அந்த அன்ப, அந்த பகவான, அந்த அறிவ, அந்த இறைவன. ஏன்னா, அவன் அதுக்கெல்லாம் விரும்பக்கூடியவனே கிடையாது. அதான் காமனா ரகிதம். அடுத்த வார்த்தை.
குணரகிதம், அடுத்தது காமனாரகிதம். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுகிட்ட. எனக்கு இப்படி பண்ணா நான் உனக்கு பெனிஃபிட்ன்னு நினைச்சிட்டு இது பண்ணுவேன். நீ இப்படி பண்ணல, அதனால நீ சரியில்லன்னு சொல்லுவேன். அப்படின்னெல்லாம் அது எதிர்பார்க்காது. ஏன் அப்படிலாம் எதிர்பார்க்காதுன்னா, 2வது விஷயமே இல்ல. இன்னொன்னு இருந்தா தானே என்னை இவன் பாராட்டணும், என்னை இவன் புகழணும், என்ன போற்றணும், இவன் என்ன பணியணும், எனக்கு அடிமையா வாழணும் அப்படிலாம் எதிர்பார்க்கிறது. இப்ப நாம எதிர்பார்க்கலாம். நாம மனுஷர்களா இருக்கறனால, மனசுல இருக்கிறதுனால, நம்ம கிட்ட ஒரு ஈகோ இருக்கிறதுனால, இவன் எனக்கு அடிமையா இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்ற வேலையெல்லாம் இவன் செஞ்சா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நான் மைண்ட் லெவல்ல மாட்டிட்டு இருக்கிறேன். ஆனா ஆத்மாவோ அறிவு இல்லவா? அதனிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. காமனா ரஹிதம். நோ டிசையர். எதுவுமே இல்ல அதுகிட்ட. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஏன்னா அந்த தூய உணர்வினிடத்திலே, அந்த தூய அன்பினிடத்திலே 2வது விஷயமே இல்ல. அது எப்போதும் முழுமைங்கிறார். எப்போதும் முழுமை. ஏன்னா நாம செலுத்துற அன்புங்கிற விஷயம் எல்லாம் பற்று தான். இப்ப நாம யாரிடத்துல அன்பு செலுத்தினாலும் பற்று. ஆனா அன்புங்கிற விஷயத்துக்கு 2வது பொருள் இல்ல. பியூர் கான்ஷியஸ்னஸ். தூய உணர்வு அது. அந்த உணர்வின் இடத்துல நாம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. அப்ப இங்க அத அழகா புரிய வச்சுட்டாரு. அதாவது முதல்ல குணரகிதம், 2வது காமனாரகிதம். 3வதா என்ன சொல்றாரு? பிரதிக்ஷண வர்த்தமானம். அதாவது முரண்பாடுகள் கிடையாது அது இடத்துல. அது எப்பவுமே வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு? முழுமையா இருக்கிறது எப்படிங்க வளரும் அப்படின்னு கேட்டா, அது எல்லை இல்லாததா இருக்கிறதுனால, அதனுடைய தன்மையே நாம உணர்ற நிலையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த ஊடகத்தின் வழியா அத உணர்வதற்கான பாத்திரமா தயாராகறதுனால, அது வளர்வது போல நமக்கு தெரியுது. ஆனா, அது எப்போதும் முழுமையில் தான் இருக்கிறது. அது இன்ஃபினைட்ன்னு தான் சொல்லணும். எல்லையற்றதாக தான் இருக்கிறது. பூரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏன் வளர்கிறது அப்படின்னா, நம்முடைய இந்த உடல்ங்கிற ஊடகத்தின் வழியா அது ஊடுருவி பிரகாசிக்கிறதுல நமக்கு மாற்றங்கள் நிகழ்வத நம்ம வளர்ச்சின்னு பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பல உடம்பு எடுத்தோம்ல. புல்லாய், புழுவாய், பறவையாய், பல்மிருகமாய், பாம்பாய், மனிதராய், தேவராய் அப்படின்னு பல பரிமாணங்கள்ல நாம பயணம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பாடியிலயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படிங்கிறாரு மணிவாசக பெருமான். அப்ப இது மாதிரி எல்லா உடம்பும் நான் எடுத்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? உன்னை உணரலையே. ஒரு உடம்புலயும் நான் உன்னை தெரிஞ்சுக்க முடியலையே. வேஸ்ட் பண்ணிட்டேனே. அப்ப அரிதான இந்த மனித உடல் கிடைச்சிருக்குது. இதுல எனக்கு அப்டேட் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. ஆனா நான் பயன்படுத்துறேனான்னா இல்ல. நெறைய பேர் பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற மனித உடல நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? சும்மா போகத்திலேயே பயன்படுத்திட்டு விட்டுடுறோம். போகம்னா உலக விவகாரங்கள்லயே ஈடுபட்டு கண்டத செஞ்சு நோய்வாய்ப்பட்டு மரணத்த தழுவுறோம். ஆனா உண்மையான அந்த இறை உணர்வ நமக்குள்ள நம்ம உடமையா மாத்திக்கிட்டோமா? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோமான்னா கிடையாது. ஆனா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் மனித உடம்பு. அததான் அவ்வை பிராட்டி சொல்றாரு. "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது." அடுத்த ஒரு வார்த்தை அழகா சொல்வாரு. "உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைக் காண்." நீ உடம்புன்னு ஒண்ணு பயன் அடைஞ்சிருந்தீன்னா, உடம்புன்னு ஒண்ணு பெற்றிருந்தீன்னா, அந்த உடம்பினை பெற்ற பயன் எல்லாம் என்ன தெரியுமா? அந்த உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண்பதுதான். உத்தமனை உணர்வதுதான். காண்பதுன்னா இங்க உணர்வதுன்னு புரிஞ்சுக்கணும். உத்தமனை காண்பதுன்ன உடனே ஏதோ நெஞ்ச பிளந்து உள்ள பாத்துடலாமான்னா அப்படியெல்லாம் பாக்குறது கிடையாது. நமக்குள்ள நம்ம உணர்வது. காண்பதுங்கிற வார்த்தை தான் அவங்க போடுவாங்க. நாம தான் அத சரியா புரிஞ்சுக்கணும். உணர்வது அப்படின்ட்டு. அப்ப உத்தமனை உணர்வதற்காகத்தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. அத நம்ம செய்றோமான்னா இல்ல. நெறைய பேர் அத செய்றது இல்ல. எல்லா மகான்களுமே ரொம்ப சரியா நம்மள வழிநடத்திட்டு போறாங்க. ஆனா நாம அத யூஸ் பண்றது இல்ல. அவங்க சொல்ற வார்த்தைகள நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லங்கிறத பார்க்க முடியுது. 3வது விஷயம் பிரதிக்ஷண வர்த்தமானம் சொன்னாரா, 4வது அவிச்சின்னம்னாரு. அன்இன்டரப்டட். அதாவது அந்த அவிச்சின்னம்னா, அது வந்து வந்து போகக்கூடிய சாதாரண உணர்ச்சி மாரி இல்ல. அது எப்போதும் இருக்கின்ற உணர்வு. அன்பு உணர்வு. அப்ப அந்த மாரி அத புரிஞ்சுக்கணுங்கிறாரு. சூக்ஷ்ம தரம். அடுத்த வார்த்தை சூக்ஷ்ம தரம். அது மிக மிக நுண்ணியது. ஏன்னா அந்த உணர்வு அப்படித்தான். அது மிக நுண்ணியது. அது வார்த்தைகளால் விளக்க முடியாது. அத திருமூலர் அழகா சொல்வாரு. "அணுவில் அணுவினை ஆதி பிரானை" திருமந்திரம். அது ஏன்னா அவ்வளவு அணுவுக்கு அணுவு. அணுவுக்குள்ள அணுவா இருக்கிறத நீங்க எப்படிங்க சொல்லி புரிய வைக்க முடியும்? அது ஏதாவது ஒரு காட்டிக் கொடுக்கக்கூடிய பொருளா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அணுவில் அணுவினை ஆதி பிரானைன்றாரு.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு நுண்ணியது, மிக மிக நுண்ணியது. அப்படிப்பட்ட ஒரு இறைத்தன்மை எப்படி இருக்குது? 6வது அடிப்படையா சொல்றாரு. அனுபவ ரூபம்ங்கிறாரு. அருமையா சொல்றாரு. அனுபவ ரூபம். ஏன்னா, அது நமக்குள்ள உணரக்கூடியது. அது ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒரு கருத்து கிடையாது. பிலீஃப் கிடையாது. ஒரு நம்பிக்கை கிடையாது. நாம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்? அத ஏதோ நம்ம நம்பணும். அத பிலீவ் பண்ணணும். அல்லது அத பற்றி நம்ம கேட்கணும், பாடணும். அப்படி இப்படி நம்ம ஏதோ மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, அது பிரேமை. அது தூய அன்பு, உணர்வு. அது நேரடி அனுபவம்ங்கிறாரு. இங்க அனுபவ ரூபம். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அதத்தானே அழகா கண்ணதாசன் சொன்னாரு. நான் கூட அடிக்கடி அந்த பாட்டு சொல்லுவேன். அதாவது "மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான்." அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வருவாரு. கடைசியில் எல்லாம் நான் அனுபவித்தே அடைவது உண்மையானால், "நீ ஏன் இறைவா எனக் கேட்டேன். அனுபவமே நான் தான்" என்றான்னு அந்த பாடல முடிப்பார். அத திருப்பி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா, அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு இறைவன் அப்படித்தான் நான் தான் அந்த அனுபவமா இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட அனுபவம் நீங்க ஏதோ அடையக்கூடியதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. அந்த இடத்த மட்டும் மாத்திக்கணும். ஏன்னா, அதுவா தான் நீங்களே இருக்கிறீங்க. அது ஏதோ வெளியிருந்து நம்ம மற்ற அனுபவங்கள் போல அடைவது கிடையாது. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இறை அனுபவம்ங்கிறது நம்ம வெளிய இருந்து லட்டு சாப்பிடுற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. இப்ப நம்ம லட்டு சாப்பிட்ட உடனே, அந்த இனிப்பு சுவையும், அந்த நெய் மணமும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குதுல்ல. அப்ப அது மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இறைவன் இருப்பானா? நமக்குள்ள வந்தா அப்படி ஒரு பெனிஃபிட்டா ஒரு மலர்ச்சி கிடைக்குமானா, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற புலன் அடிப்படையில் இல்ல அது. ஏன்னா நாம பண்ற இந்த லட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புலன் அடிப்படையில இருக்கு. புலன் சார்ந்த அனுபவம். நாக்குல இருக்கிற சுவை நரம்புகள்ல, உமிழ் நீர்ல அந்த சுவைய இனிப்பு சுவைய உணர்றதும், மூக்குல இருக்கிற நரம்பு மூலமா அந்த காற்றுல அந்த நெய் மணத்த நம்ம நுகர்வதுமான புலன் சார்ந்த அனுபவம் அல்ல இறை அனுபவம். அது மனதுக்கும், புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட அனுபவம் அடையத்தக்கதல்ல. அதுவே நாம் என்றுதான் இங்க நம்முடைய சொரூபம்ங்கிறாரு. அனுபவ ரூபம். அப்படிப்பட்ட ஆத்மா, பிரேமை, பிரம்மம், உணர்வு அப்படிங்கிறத அருமையா புரிய வைக்கிறார். அத பத்தி விளக்கம் குடுக்கும்போது எப்படி சொல்றார்? குணமற்றது, ஆசையற்றது, இடையறாதது, நுண்ணியது. இந்த ஒரு சூத்திரமே போதும். இறைவனுடைய வைபவத்த அழகா புரிய வைக்கிறது. இன்னொரு டைம் படிக்கிறேன். குணரகிதம், காமனாரகிதம், பிரதிக்ஷண வர்த்தமானம், அவிச்சின்னம், சூக்ஷ்மதரம், அனுபவ ரூபம். இதுதாங்க விஷயம். எப்படி அருமையா புரிய வச்சார் பார்த்தீங்களா? இந்த சூத்திரத்துல இறைவனை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி நாம புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம்? நம்ம ஏதோ வெளிய தேடுறோம். இந்த மாரி இறைவன வந்து ஏதோ நமக்கு ஒரு அனுபவத்துக்கு உட்படக்கூடிய பொருளு. ஏதோ ஒரு குணத்துக்குள்ள இருக்கும் போல இருக்கு. அது அன்பு குணமா இருக்குமா? அறிவு குணமா இருக்குமா? அப்படி இப்படின்னு குணத்தோட கம்பேர் பண்றோம். ஆனா, அப்படி எதையெல்லாம் நீங்க தேடுறீங்களோ, அந்த தேடும் பொருள் நீயே. அதுதான் கடைசியா முடிக்கிறாரு. நம்முடைய அனுபவ ரூபம், நம்முடைய சுயஸ்வரூபம், அது நம்முடைய இயல்பு. அதை நாம அனுபவிக்கத்தான் முடியும். அத நம்ம வெளியிருந்து பெற முடியாது. அது நமக்கு வேறாக இல்லை. அப்படின்னு நீங்க அருமையா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க வந்து நம்ப மாறக்கூடிய விஷயங்கள் எதையுமே அன்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அன்புங்கிறது மாறக்கூடியது கிடையாது. இப்ப நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கிறோம். அவங்க நமக்கு எகென்ஸ்ட்டா நடந்துட்டாங்க. உடனே அவங்க மேல நம்ம கோவத்த வெளிப்படுத்துறோம். அப்ப இங்க வந்து ஒரு டைம்ல அவங்கள பிடிக்குது, ஒரு டைம் நமக்கு பிடிக்கல. அப்ப இங்க பிடிக்கிறது, பிடிக்கலங்கிற டுயாலிட்டிக்குள்ள இருந்து அது எப்படி அன்புன்னு சொல்ல முடியும்? அப்ப நமக்கு ஒரு சாதகமா நடந்துக்கிட்டாங்கன்னா, நமக்கு தகுந்த நல்ல மூடுல அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க மேல நம்ம அன்பு செய்வோம். நமக்கு பாதகமா நடந்துக்கிறாங்க, நம்ம மூடுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க, நம்ம மனநிலைக்கு மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எதிரா திரும்பிக்குவோம். அப்ப இப்படிப்பட்டது எப்படி அன்பா இருக்க முடியும்? அது அன்பே கிடையாது. ஏன்னா, அது மாறிக்கொண்டிருக்கிற பற்று. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், அப்புறம் பிடிக்காதுன்னு சொல்ற மாரி. எனக்கு ஐஸ்கிரீம் நல்லா பிடிக்குங்க. ஆனா இப்ப சளி பிடிச்சிருக்கு வேண்டாங்க. அப்படி சொல்ற மாரி. ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் தான். ஆனா இப்ப எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால இப்ப எனக்கு வேண்டாம். அப்படி நம்ம ஒரு டைம் பிடிக்கிற பொருள இன்னொரு டைம் வேண்டான்னு சொல்ற மாரி, எனக்கு என் மனைவிய ரொம்ப பிடிக்குங்க. ஆனா என்ன எதிர்த்து பேசிட்டா. இப்ப அவ மேல எனக்கு கோவம். அப்படின்னு சொல்றது மாரியோ, அல்லது என் கணவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதனால எனக்கு அவர் மேல கோவம். அப்படின்னு சொல்ற மாரியோ, இப்படி அன்பு கிடையாது. ஏன்னா அந்த அன்ப பத்தி இங்க பேசல. இங்க சாஸ்திரம் பேசுறது எப்போதும் இருக்கின்ற பிரேமை. சதா காலங்களும் மாறாமல், அது வந்து வந்து போகாமல், இடையறாமல் அப்படி சொல்றார். அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். இதுக்கு பேர் தான் பராபக்தி.
இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. தூய பிரேமைன்னு சொல்றாரு. அப்ப ஒரே வரியில இந்த சூத்திரத்துக்கு நம்ம பொருள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? தூய அன்புனா என்னன்னா, எதையும் வேண்டாத, எப்போதும் இருக்கின்ற நுண்ணிய அனுபவம். அவ்வளவுதான். எல்லா வார்த்தையும் ஒண்ணா கோர்த்துக்கிட்டோம். எதையும் வேண்டாத, எப்போதும் இருக்கின்ற மிக நுண்ணிய அனுபவம். அதுதான் இங்க பராபக்தி, பிரேமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது சூத்திரத்தோட முடிக்கலாம். தத் பிராப்ய ததேவாவ லோகதி, ததேவ ஸ்ருணோதி, ததேவ பாஷயதி, ததேவ சிந்தயதி. இது ஒரு அருமையான சூத்திரம். தத் பிராப்ய அப்படின்னா அதை அடைந்த பின், அப்படிப்பட்ட தூய அன்பை, தூய உணர்வை அடைந்த பின், ததேவ அது மட்டுமே அவலோகதி, ததேவாவலோகதி, ததேவ ஸ்ருணோதி, ததேவ லோகதினா அதை பார்க்கிறார், ஸ்ருணோதி அதை கேட்கிறார், பாசயதி அதை பேசுகிறார், சிந்தயதி அதை சிந்திக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் நாரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூய அன்பை, அந்த தூய உணர்வை அடைந்த பிறகு அப்படிப்பட்டவர் அதையே பார்க்கிறார், அதையே கேட்கிறார், அதையே பேசுகிறார், அதையே சிந்திக்கிறார். அவரே அதுவாகவே இருக்கிறார். அவ்வளவுதான் ஒரே லைன். ஏன்னா அவர் வாழ்க்கையே அதுதான். வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரே உண்மை, அந்த ஒரே இருப்பு. அதுவே முழுமை, அதுவே அனுபவம், அதுவே இருப்பு, அதுவே இறைவன். அவ்வளவுதான். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான, நுட்பமான பொருள். தத் பிராப்ய அதாவது அந்த விஷயம் என்னன்னா, அதை அடைந்த பிறகு அப்படி ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம், அந்த தூய உணர்வை நாம் உணர்ந்த பிறகு, ததேவ அவலோகதி. அந்த ஒரே உண்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் பார்ப்பதெல்லாம் அதுவாகவே பார்க்கிறேன். ஏன்னா இப்போ மற்றவர்களுக்கும் இந்த உணர்வில் இருக்கின்ற உத்தமர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிற பார்வை வந்து இருமை பார்வை. எப்படி இருமை பார்வையில பார்ப்பான்னா, இப்ப இந்த அன்பு உணர்வை அடையாளப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பார்வை எப்படி இருக்கும்? நான் வேற, அவன் வேற. இவன் நல்லவன், அவன் கெட்டவன். இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். இவன் ஏழை, இவன் பணக்காரன். இப்படி எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு டுயாலிட்டிக்குள்ளேயே மைண்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட. ஆனா இந்த உண்மை நிலையை உணர்ந்த பிறகு உத்தமர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாவற்றிலும் தன்னையே காண்பார்கள். அந்த ஒரே விஷயத்தை, அந்த ஒரே உணர்வை, தன்னுள் இருக்கிற அந்த தூய உணர்வு வெளிப்பட்டு பிரகாசிக்கிற வெளிச்சத்துல எல்லாமே நான் தான். எனக்கு வேற இங்க எதுவும் பிரகாசிக்க முடியாது. எல்லாம் என்னுடைய விஷயம் தான். இங்க எல்லாவற்றிலும் தன்னையே காண்பது. அப்புறம் எதை பத்தி பேசினாலும் அது தன்னை பற்றியே கேட்கிறார். ஒரே விஷயம் தான். நீங்க இந்த உலகத்துல என்ன வார்த்தைகள் பேசப்பட்டாலும் அது அந்த வார்த்தை அவர் காதுக்குள்ள அந்த இறைவனை பற்றியே பேசுவதாகத்தான் இருக்கும். அது தன்னை பற்றியே பேசுவதாகத்தான் இருக்கும். பாசயதி இவர் பேச ஆரம்பிச்சாலும் எப்பவுமே அந்த இறைத்தன்மையை, இந்த இறைவனை, அந்த உணர்வை பத்தி தான் பேசுவார். சிந்தையதி எப்போதும் அதையே சிந்தித்தவாறு இருப்பார் அப்படின்னு இந்த சூத்திரத்துல பொருள் புரிஞ்சுக்கணும். நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையான புரிதல் அப்படின்னா மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. அதாவது நான் எப்ப பார்த்தாலும் எனக்கு வேறாக ஒரு சிவபெருமான வழிபட்டுட்டு இருக்கிறேன். அவரை பத்தியே நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவரை பத்தி இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு டுயாலிட்டி மைண்ட் செட்ல இத தவறா புரிஞ்சுக்க கூடாது. இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறை அனுபவம் வந்த பிறகு நம்முடைய பார்வை மாறும். நாம் கேட்கின்ற விஷயங்கள் மாறும். நம்முடைய பேச்சு மாறும். நம்முடைய சிந்தனை மாறும். எதை பற்றி? ஒன்றாகிய அந்த உணர்வை பற்றி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதை அடைந்து விட்டால் எல்லாவற்றிலும் அதையே காண்பது. அதுதான் தூய பிரேமை, தூய பக்தி, பராபக்தி என்று சொல்றோம். இத வந்து பக்தியில பார்க்கும்போது எப்படி போட்டு வச்சிருப்பாங்கன்னா, எல்லாத்துலயும் அந்த கிருஷ்ணன் படத்த போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க எல்லாவற்றிலும் இறைவன் ஆத்மாவா இருக்கிறான் அப்படிங்கிற போது, ஒரு மாடு பொம்மை போட்டு அதுல கிருஷ்ணன், ஒரு நாய் பொம்மை போட்டு அதுல கிருஷ்ணன், ஒரு இலைய போட்டு அந்த இலையில கிருஷ்ணன். இப்படி எல்லாம் கிருஷ்ணனா போட்டு வச்சிருப்பாங்களா? அப்ப நமக்கு பார்த்த உடனே எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க என்னன்னா, அந்த நிலையை நாம் அடைந்து விடணும். நமக்கு வேறாக கிருஷ்ணன் அந்த இலைக்குள்ள இருக்கிறான், அந்த யானைக்குள்ள இருக்கிறான், அந்த பூனைக்குள்ள இருக்கிறான், அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறான்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு, அப்புறம் இறைவன் வந்து யானைக்குள்ளேயும் பூனைக்குள்ளேயும் இருக்கிறாங்கிற மாதிரி திருப்பி டுவாலிட்டிலே பார்க்காம, அந்த இறைவனே என்னுள்ள இருக்கிற அந்த உணர்வு தானே. நானும் அதுவும் வேறு வேறு இல்ல. ஏன்னா நாம இந்த பாடமே அதானே சொல்ல வரோம். நமக்குள்ள நம்ம உணரக்கூடிய விஷயம்.
உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். நமக்குள்ள உணர வேண்டிய விஷயம். இறைவன்கிறது நமக்குள்ள உணரணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவது அப்படிதான். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல். அப்போ அப்படிப்பட்ட இறைவனை, கடவுளை நம்ம எப்படி காண்றது? நமக்குள்ள நம்ம உணரணும். இத நாவுக்கரசர் சொல்லும்போது, "தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும், தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்." நாவுக்கரச பெருமானும் எவிடன்ஸ் குடுக்குறாரு. ஏன்னா, ஒரு சாதாரண மனிதன் குடுத்தா கூட நம்ம கேட்க மாட்டோம். ஏதோ அவன் உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவன் தேர்ட் பெர்சன் அவனுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா, ஞானிகள், மிகப்பெரிய ரிஷிகள் பேசுறாங்க. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் இத ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கு மாரி வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள்ல நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு. "தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்." அப்படின்னு உடனே நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் ஏதோ பார்த்துட்டாரு, நான் பார்க்க முடியல. சிவபெருமான் அப்படியே ஜடாமுடியோடு வந்துட்டாரு. அவரு பிடிச்சுட்டாரு, நான் பிடிக்க முடியல. அப்படி மைண்ட் செட்டுக்கு போ முடியாது. அப்படி போகக்கூடாது. ஏன்னா, அவர் தன்னுள்ளே கண்டு கொண்டார். உணர்வாய், உயிராய் கண்டு கொண்டார். அததான் நீங்களும் செய்யணும். அப்ப அந்த அனுபவம் வந்த பிறகு உங்களுடைய பார்வை மாறும், கேள்வி மாறும், பேச்சு மாறும், சிந்தனைகள் மாறும். எல்லாவற்றிலும் தன்னிருப்பை தான் காண்பது. நானே எங்கும் ஊடுருவி இருக்கிறேன். எனக்குள்ள இருந்த அந்த வைபவம் எல்லாமாக பிரகாசிக்கிறது. அப்ப அந்த உணர்வு என்னிடத்திலிருந்து வெளிப்படும்போது அது 2வதான இல்ல. எல்லாம் நானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு ஏதாவது டெஃபினிஷன் குடுக்க முடியுமான்னா, குடுக்க முடியாது தான். ஆனா உங்களுக்கு புரியிற மாரி குடுக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்த தான் சொல்லுவேன். அது குழந்தையை பெத்தெடுத்த தாய் சேய் உறவு. அந்த இடத்த தான் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்பதான் அந்த எக்ஸாக்ட்டா அன்பு புரியும். எக்ஸாக்ட் அன்பு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த பிரேமை, பரம பிரேமைய நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு பிரசவ வார்டுல ஒரு அம்மா குழந்தை பெத்துட்டா. பெத்த குழந்தை அந்த அம்மாவிலிருந்து தனி உடலா மாறி இருக்கு. ஆனா ஒரே உயிர். ஏன் தெரியுமா? அவ பக்கத்துல அரவணைச்சுக்கிட்டு இருப்பா. அது ஏமாந்துறக்கூடாது, விழுந்துறக்கூடாது, அதுக்கு அடிபட்டுறக்கூடாது. அதுக்கு எப்ப பசிக்குது, அந்த நேரத்துல பசி. அதுக்கு எப்ப ஆய் போகுது, அந்த நேரத்துல அத கிளீன் பண்றது. அப்படியே அது கூடவே இருப்பா. ஆனா நமக்கு 2 உடம்பு இருக்கிற மாரி இருந்தாலும், அவ ஒரே உடம்பா பாப்பா. தன்னுடைய உடம்பே தான் கிளீன் பண்ற மாரி, தன்னுடைய உடம்புக்கே தான் உணவு ஊட்டுற மாரி, தன்னுடைய உடம்பையே தான் பராமரிக்கிற மாரியே அந்த அம்மா இருப்பா. குழந்தைகிட்ட கூட இருந்துகிட்டே இருப்பா. அது எவ்வளவு அந்த குழந்தை தானே சுயமா டெவலப் ஆற வரைக்கும் இருப்பா. அப்புறம் விட்டுருவா. அவன் டெவலப் ஆயிட்ட பிறகு நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைய பாருன்றுவான். ஆனா அதுவரைக்கும் அந்த குழந்தைய அம்மா எப்படி அரவணைக்கிறாளோ, அப்படித்தான் இறைவன் நம்மள அரவணைச்சிட்டு இருந்தான். நாம தான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டோம். ஏன்னா இறைவனும் நாமளும் வேறு வேறு கிடையாது. அவனே தனக்கான வேறு ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதுக்குள்ள உறவாடுறான். அப்படி உறவாடுற அன்ப நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும்? இப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அனிர்வச்சனீயம். இறைவன பற்றி, இறைவனுடைய அன்ப பத்தி எனக்கு சொல்லுங்கன்னா, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? புரிய வைக்கவே முடியாதுன்ட்டு எல்லா ரிஷிகளும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்படித்தான் சொல்ல முடியும். தாய் சேய் உறவு தான் அங்க எக்ஸாம்பிளா சொல்லணும். கணவன் மனைவி உறவு கூட எக்ஸாம்பிளா சொல்ல முடியாது. ஏன்னா, அது கூட எப்படி இருந்தாலும் ஒரு சண்டை சச்சரவுல முடிஞ்சிடும். ஆனா தாய் சேய் உறவுல அந்த பெத்தெடுத்த தாய்கிட்ட என்றைக்குமே பேதமை இருக்காது. கணவன் மனைவி உறவுல கூட பேதமை வந்துரும். தனக்கு தகுந்த மாரி இவரு நடந்துக்கல. அதனால இவரு எனக்கு பிடிக்கல. அப்படின்னு கூட ஒரு மனைவி டிவோர்ஸ் கேட்பா. ஒரு கணவன் டிவோர்ஸ் கேட்பான். ஆனா அம்மா எனக்கு இந்த மகன் வேண்டாம் அப்படின்னு என்னைக்குமே மகன உதாசீனப்படுத்த மாட்டா. மக வேண்டான்னு உதாசீனப்படுத்த மாட்டா. மகனோ, மகளோ தான் ஈன்றெடுத்த குழந்தை. தன்னுடைய உடல் போல பாவிப்பா. அது பற்றுன்னு அந்த இடத்துல சொல்றத விட அன்புன்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். அப்படித்தான் அவ அவ்வளவு அட்டாச்மென்ட்டா இருக்கிறா. அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். இறைவன் நமக்கு வேறாக இல்ல. நானும் அவனும் ஒன்றே. அதை நம்ம உணரணும் இல்லையா? அதுதான் இங்க விஷயம். அதுதான் அனுபவம்னு இங்க பேசுறார். இத நம்ம இந்த இடத்துல இந்த சூத்திரத்தோட நிறைவு செய்வோம். 4வது அத்தியாயத்தினுடைய 5வது சூத்திரத்தோட இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே வரியில இத பத்தி சொல்லணும்னா, அந்த உண்மை உணர்வை அடைந்து விட்டால் எல்லாவற்றிலும் அதையே காண்கிறாய். அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்துடைய ஆழமான உண்மை. அப்ப இப்படிதான் நீங்க இறைவனை நமக்குள்ள உணரணும். எல்லாவற்றிலும் இறைவனை காணணும். அந்த நிலையில் நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைக்கு 4வது அத்தியாயத்தினுடைய 6வது சூத்திரத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.